அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் லேபரில் ஒன்றில் மிக மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர். செக்ஷன் 2G சப்கிளாஸ் G பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது, இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட் இன் 1946. இதை எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக கிடைச்சிடும். மிக தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பெரிய ஒரு டாபிக், பெரிய சப்ஜெக்டில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், பிக் கொஸ்டினில் மட்டுமே கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின்லையும் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு மிக அற்புதமாக புரிஞ்சால் மட்டும்தான் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இது ஒரு 4 லைன் படிக்கும்போது வாட் இஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்னால் என்னன்றது தெரிய வந்துடும். நிலையான உத்தரவுகள் என்பது தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனத்திற்கு இடையில் வேலை நிபந்தனைகள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதலாளிகள் இருக்காங்க. இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டாண்டிங் ஆர்டர். நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் போனீங்கன்னா பெரிய போர்டில் போட்டு வச்சுருப்பாங்க, நிறைய குட்டி 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 குட்டியாக எழுதி வச்சுருப்பாங்க. அதை உத்து நோக்கி நம்ம படித்தோம்னா அந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் ஆர்டராக இருக்கும். எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எல்லா விவகாரங்களும் பார்த்திங்கன்னா இதில் மிக தெளிவாக போடப்பட்டிருக்கும். இது யாரால் வழங்கப்படுகிறது இந்த உத்தரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசாங்கத்தாலேயும் வழங்கப்படுகிறது, நிர்வாகத்தாலேயும் வழங்கப்படுகிறது. நிர்வாகத்துக்கு தனி ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட அனுப்பி அந்த உத்தரவை அவங்க மெய்ப்பிச்சுப்பாங்க, அதாவது ஓகே பண்ணிப்பாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர். முழுக்க முழுக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேஸ்டு யாரை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஒழுங்கு நடவடிக்கைகள், வேலை நேரம், ஒழுக்கக்கேடு, பணி நீக்கம் போன்றவை அரசாங்கத்தாலும் நிர்வாகத்தாலும் சான்றளிக்கப்பட்ட உத்தரவுகள் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆகும். இவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக உள்ள போனால் புரிஞ்சிடும். இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்ளிகபிள் டு 100 and 100 above 100 ஒர்க்ஸ். 100 நபர்கள் வேலை செய்யணும், அதற்கு மேலும் வேலை செய்கிற அந்த கம்பெனிக்கு தான் இது பொருந்தும். 50 ஒர்க்கர்ஸோ இல்லை 70 ஒர்க்கர்ஸோ இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் பொருந்தாது அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷனில் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு தொழிற்சாலையில் 70 பேர் வேலை செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டின் ஸ்டாண்டிங் ஆர்டரில் வராது அப்படின்றத நினச்சிக்கிங்க. அதே போல் ஒரு தொழிற்சாலையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகபிள் டு ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்துடும். ஸோ இப்படி தான் நீங்கள் பிரித்து பார்க்கணும். என்னென்னலாம் ஸ்டாண்டிங் ஆர்டரில் இருக்கும், இன்க்ளூடட் இன் ஸ்டாண்டிங் ஆர்டர் என்ன இருக்கும்? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் பிக் கொஸ்டின்னு கேட்டிங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க்கர்னு போட்டு ஒரு 2 அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எழுதணும். என்னென்ன ஒர்க்கர்ஸு, டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, பெர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அப்ரெண்டிஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் டெய்லி வேஜஸில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பேர் என்னது, இந்த அக்ரிமெண்ட் பேஸில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள், அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இதற்கு கீழே நீங்கள் எழுத கடமைப்பட்டிருக்கீங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் ஷிஃப்ட் டைம். ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்ட் ஒர்க் ஆகுதா இல்லை 3 ஷிஃப்ட் ஒர்க் ஆகுதா? கண்டிப்பாக ஒரு சில கம்பெனிகளில் 3 ஷிஃப்ட்டு கண்டிப்பாக எல்லா கம்பெனிலையும் ஒர்க் ஆகும். ஒரு சில கம்பெனியில் மட்டும்தான் ஒரு ஷிஃப்ட்டு கம்மியாகும், ஒரு சில கம்பெனியில் ஒரே ஒரு ஷிஃப்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் இன்க்ளூட் ஆகி இருக்கும். ஷிஃப்டோடைய ஹவர் இருக்கும், ஓவர் டைமுடைய ஹவர்ஸ் இருக்கும், 2 மணி நேரமாக 3 மணி நேரமாக எல்லா விவகாரங்களும் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் எழுதப்பட்டிருக்கும். அதே போல் அட்டண்டன்ஸ் அண்ட் லீவ் ரூல்ஸ். லீவ்னா விடுமுறைக்கான ரூல்ஸு, விதிமுறைகள். அட்டண்டன்ஸ் எத்தனை நாள் வரணும், எத்தனை நாள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்ட்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 1 நீங்கள் எழுதிக்கிட்டே வர போகிறீங்க. ஒர்க்கிங் டேஸு, நம்பர் ஆஃப் லீவு, ஒரு மாதத்துக்கு எத்தனை லீவ் அப்ளிகபிள், இல்லை ஒரு வருடத்திற்கு எத்தனை லீவ் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரியான விவகாரங்கள்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 1 by 1 நீங்கள் எழுத போகிறீங்க. டெர்மினேஷன் அண்ட் ரெசிக்னேஷன் ரூல். ஒருத்தரை டெர்மினேட் பண்ணுறதுக்கும் இல்லை அவராகவே ரெசிக்னேஷன் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதற்குண்டான கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் இருக்கும். மிஸ்கான்டக்ட் பண்ணியிருக்காரா,
இல்லைன்னா அவராகவே வெளியில் போகிறாரா, இல்லை எந்த ரீசனுக்காக அவர் வெளியில் போகிறாரு, இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு என்கொயரி பண்ணி தான் இவரை பார்த்திங்கன்னா டெர்மினேட் பண்ணுவாங்க, என்கொயரி பண்ணி தான் ரெசிக்னேஷன் பண்ணுவாங்க. ஸோ என்கொயரின்ற கான்செப்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். டொமஸ்டிக் என்கொயரின்னு ஒன்று இருக்குது, நேச்சுரல் என்கொயரின்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் அண்ட் டிசிப்ளினரி ரூல்ஸ். ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் என்னென்ன ரூல்ஸு சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே இந்த ஸ்டாண்டிங் ஆர்டருக்குள்ளே தான் இருக்குது. அவர் தவறுதலான செயல்களை செய்கிறாரா, மிஸ்கான்டக்ட் செஞ்சாரா, அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய டிவியில் நியூஸ் பார்ப்பீங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, லஞ்சம் வாங்கினதுனால சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, சரியாக வேலை செய்யாதனால சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வர்றது? இதெல்லாம் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்லேருந்து தான் வருதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்டிங் ஆர்டர் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மிஸ்கான்டக்ட் அண்ட் பெனால்ட்டிஸ், அதாவது ஃபைன் போடுவாங்க. மிஸ்கான்டக்ட் நடக்குது, அட்ஜுடிகேஷன் கிட்ட போயிட்டு அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்கொயரியை டன் பண்ணுவாங்க. டொமஸ்டிக் என்கொயரி அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் என்கொயரி. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அட்ஜுடிகேஷன் கிட்ட போயிட்டு தேவைப்படும் பட்சத்தில் அட்ஜுடிகேஷன் மீன்ஸ் என்னென்னா கோர்ட்டு, லோக் அதாலத்து, தீர்ப்பாயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜுடிகேஷனில் வரும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவர்களுக்கு உண்டான தீர்வை பெறுவார்கள். தேவைப்படும் பட்சத்தில் தவறு செஞ்சுருந்தால் ஃபைன், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இம்ப்ரிசான்மெண்ட்டு, ஜெயிலும் இருக்கின்றது என்பதை நினைவில் வச்சுக்கிங்க. தவறு செய்யும் பட்சத்தில் ரிட்டையர்மெண்ட் ஏஜ், ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக வேலை செஞ்சுருக்காரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கொடுக்கணும். வயதின் மூப்பின் அடிப்படையில் அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் ரிட்டையர்மெண்ட்டு. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல எழுத கடமைப்பட்டிருக்கீங்க. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டும் ஸ்டாண்டிங் ஆர்டர் அண்டரில் தான் வருதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஏஜ் லிமிட்டை அந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஒரு ஆக்டை நீங்கள் எழுதிட்டு இந்த 100 ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் 100க்கு மேலே இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் ஆகணும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேண்டட்டரியாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சரியான மதிப்பெண் கிடைக்கும். இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நிபந்தனைகளின் தெளிவை ஏற்படுத்துதல். ஒரு ஒர்க்கர்ஸுக்கு பார்த்திங்கன்னா வேலையோட நிபந்தனைகள் தெரியணும். இந்த மாதிரியான வேலைகள் இவர் இங்கே செய்யணும், இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர் தான் செய்யணும், இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. வேலை நேரம், தற்காலிக பணி நீக்கம், ஒழுக்கக்கேடு, பணி நீக்கம் போன்றவைகள் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கும். 100 அல்லது 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ள நிறுவனத்திற்கு மட்டுமே இது பொருந்தி வரும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இந்த சட்டம், அதாவது இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட் வருவதற்கு முன்னால் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்னதாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு சும்மா எழுத்து மூலிமா எழுதிக்கிட்டு யாருக்கு என்ன ஃபேவரோ அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருந்தது. இந்த சட்டம் வந்ததற்கு பிறகு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மிக தெளிவாக ஏற்படுத்தப்பட்டு அது எம்ப்ளாயர்ஸுக்கும் நலனை பயக்குது, ஒர்க்கர்ஸுக்கும் நலனை கொடுக்குதுன்றதில் எந்த வித ஐயமும் கிடையாதுன்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க. அதாவது இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குதுன்னா யாருக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. அதாவது ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாயராக இருந்தாலும் சரி, எந்த வித கன்ஃபியூஷனும் இருக்காது. தவறு செஞ்சாரா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போர்டை போய் பாருப்பா, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது பிரகாரம் நடந்துக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி கம்பெனி லாக்கு எப்படி ப்ராஸ்பெக்டஸ் முக்கியமோ, MOA AOA எப்படி முக்கியமோ, ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாயராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் மிக முக்கியம் அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா லீகலி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. யாரை? எம்ப்ளாயரையும் சரி எம்ப்ளாயியும் சரி லீகலாக அவங்க அந்த லீகல் கான்செப்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அதனால் பயம் எதுவும் தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் கோர்ட்டுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால அவர்களுக்கு உண்டான கான்செப்ட் எல்லாம் மிக மிக எளிமையாக கிடச்சிரும் அப்படின்றதுல சிறிது அளவும் ஐயம் கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த ஸ்டாண்டிங் ஆர்டருடைய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸுடைய டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதே போல் ஒர்க்கர்ஸுக்கும் எம்ப்ளாயருக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் பார்த்தீங்கன்னா தெளிவாக நடக்கும். அதாவது அவர்கள் வேலையை செய்வார்கள், இவர்கள் வேலையை செய்வார்கள் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட் இன் 1946. இந்த கேஸ் ஸ்டடியோடு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆக்ரா எலக்ட்ரிக் சப்ளை கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் அலாவுதீன் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி இன் 1969 வந்த ஒரு கேஸ் ஸ்டடி. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஸ்டாண்டிங் ஆர்டர் தொழிற்சாலையில் வந்துவிட்டால் 100 பேர் இருக்கிறாங்க,
100 பேர் இருக்கும்போது ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்ளிகபிள் ஆகிடுது, ஸ்டாண்டிங் ஆர்டர் உள்ளே வந்துடுது இல்லையா. 100 பேருக்கு திடீர்னு கம்மியாகிறாங்க. காரணங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை முடக்கம் ஏற்படலாம், லே ஆஃப் நடந்து பல பேர் வெளில போயிருக்கலாம், அவர்களுக்கு ஆர்டர் கிடைக்காம இருக்கலாம். நிறைய பிரச்சனைகளால் 100 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா 70 நபர்களாக மாறுறாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் அந்த கம்பெனிக்குள்ளே இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இந்த கேஸ் ஸ்டடியில் எழுது. ஆனரபிள் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, ஒரு முறை ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒரு நிறுவனத்திற்குள் வந்துவிட்டால் தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைந்தாலும் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருந்தே தீரும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்புரையை இந்த கேஸ் ஸ்டடியில் அவங்க வழங்குறாங்க. இந்த கேஸ் ஸ்டடியை கண்டிப்பாக எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இல்லாமல் இன்னொரு வீடியோ போட்டால் மட்டும்தான் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் மிக எளிமையாக புரிய வரும். இது உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 5 பக்கம் வரத்துக்கு உண்டான டீட்டெயில்ஸை உங்களுக்கு கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு 5 பக்கத்திற்கு உண்டான டீட்டெயில்ஸை வேறொரு வீடியோவில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.